गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्तमजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। कांचीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த 2 வருஷமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யட்ச தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாசுவாமி நடத்தின அற்புதங்களையும் மிகச்சிறந்த நிகழ்வுகளையும் ஒரு சிறு தொகுப்பாக கதை வடிவில் பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்தாள். இன்னொன்று, தந்தைக்கே குருவாக அந்த பிரணவ மந்திரத்தை உதித்த நம்ம முருகப்பெருமானுடைய தை கிருத்திகை இன்னைக்கு தான். அவ்வளோ சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு பாருங்களேன். 2 பேருமே 2 குரு இல்லையா? சரி, இந்த வாரத்தோட ஒரு அற்புத நிகழ்வு காஞ்சிபுரத்தில் நடந்தது. பிரிவா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், படிச்சிருப்பேள், கேட்டிருப்பேள். நம்ம ஸ்ரீமடம் எங்கெங்கெல்லாம் கேம்பில் இருக்காலோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். பெரியாருடைய கிடைக்கன் பார்வைப்படாதா, அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படிங்கிறதுனால சாரியாக சுற்று வட்டாரத்துலேருந்து எல்லாம் வந்து பார்க்குற வழக்கம் உண்டு. அதில் சில பேர்லாம் பார்த்தோன்னா தினசரியே வருவா பெரியவாளை பார்க்கணும். அவ்வாறு ரொம்ப பரிச்சயமான தினசரி வரவால பெரியவாளுக்கு வரளவு நன்னாவே தெரியும். பேர் சொல்லி கூப்பிட்றவளும் நல்லா ஞாபக சக்தியும் உண்டு பெரியவாள். உங்களுக்கு நிறையா தடவை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கார், ஒரு நாள் தங்கியிருக்கார், பெரியவா தங்கியிருக்கார். பெரிய நல்ல கூட்டம், மெதுவாக கூட்டம் நடந்துட்டுருக்கு. ஏகாந்தமான தரிசனம் கொடுத்துட்டுருக்கா பெரியவா. ஒருத்தராக நடந்து போயின்னு இருக்கா, ஆசீர்வாதம் வாங்கிக்கிறா, பிரசாதத்தை வாங்கிட்டு போயின்னு இருக்கா. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையத்துறது கிட்டத்தட்ட 11-11:30 மணி ஆகிடுத்து மதியம். அப்போ ஒரு பாட்டி, வயசான பாட்டி, 70 வயசு இருக்கும். அப்போ அந்த பாட்டியும் வந்து நமஸ்காரம் பண்ணுறா பெரியவாளை. அந்த பாட்டி பேர் சந்திரான்னு பேர். தினசரி வரக்கூடிய பாட்டி. அந்த பாட்டி பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு ஏதோ தன்னால் முடிஞ்ச பழவைகளை ஒரு பழத்தட்டை வச்சு பெரியவா கொடுக்குறா. பெரியவா தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறான். பழத்தட்டை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு குசலம் விசாரிக்கிற சந்திரா. என்ன சந்திரா மாமி எப்படி இருக்கு, என்ன ஊருக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். இல்லை பெரியவா, உங்கள்கிட்ட சொல்லின்னு போகலான்னு தான் வந்தேன். உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. இந்த லோக்கலில் நான் இங்கே இந்த ஊருக்காண்டி தான் காஞ்சிபுரம். நீங்கள் காஞ்சிபுரத்தில் எப்போ போனால் இருக்கலாம். அப்போ தினசரி உங்களை பார்க்குற வழக்கம் உண்டு, உங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி மத்தியானம் வந்து மதுரைக்கு போகலான் இருக்கேன். என் பொண்ணாத்துக்கு போய் பார்த்துட்டு விடலான் இருக்கேன். பெரியவாட்ட உத்தரவு வாங்கிட்டு போன வந்திருக்கேன் அப்படிங்கிற. பெரியவா நல்லா பரஸ்பர குசாலம் விசாரித்து பொண்ணை பற்றிலாம் விசாரிக்கிறார். ஏன்னா சந்திரா மாமி இருக்காள், அந்த பாட்டி இருக்காள் இல்லையா, அந்த பாட்டியோட கணவர் வந்து ஒரு பெரிய வேதவித்து, கணேசகடமாடிகள்னு பேர் அவருக்கு. நல்ல வேதவித்து. இப்போ இல்லை, அவர் இல்லை. அப்போ உடனே பெரியவா தட்டை ஆசீர்வாதம் பண்ணால் பக்கத்தில் உள்ள அணுக்கத்துண்டு ஒரு 4 பழத்தை தட்டை வச்சு கொடுத்துட்டு காலைல சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை தான் பண்ணியிருப்பாள் இல்லையா, அதுலேருந்து 2 மறிக்குழந்து காம்பையும் எடுத்து அதில் போட்டு பெரியவா கொடுக்குறா. யார்கிட்ட? பாட்டிகிட்ட ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்க சொல்கிறா. அணுக்கத்தொண்டர் கொடுக்குறா. அந்த சந்திரா அந்த பாட்டி என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் பழ வகையில் தொட்டு எடுத்துக்கிறா, நமஸ்காரம் பண்ணுறா. அந்த மறிக்குழந்தை கீழே எடுத்து தேவை இல்லையே அப்படின்னு சொல்லி அதே தட்டிலேயே போட்டு நமஸ்காரம் மட்டும் நாங்கள் நடந்து போக திரிக்கிறேன். அப்போ பெரியவா அந்த பாட்டியை கூப்பிட்றா. சந்திரமாமி வாங்க, இங்கே வாங்க, ஒரு நிமிஷம். என்ன இதை விட்டுட்டு போகிறடே? இல்லை மறிக்குழந்தானே பெரியவா, நான் வச்சுன்னு என்ன பண்ணுறது? இல்லை நீ வச்சுக்கோ, உனக்கு உபயோகப்படும் அப்படிங்கிற பெரியவா. பெரியவா சொன்னால் அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்து எதுவுமே இல்லை. யாருமே சொன்னது கிடையாது இன்னி வரைக்கும். சரி அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து தன்னுடைய பர்ஸில் போட்டுட்டு கிளம்புறா பாட்டி. மத்தியானம் 2:30 மணிக்கு பஸ்ஸில் ஏறுறா. காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து மதுரை பஸ் ஏறுறா பாட்டி. பஸ்ஸு போயிட்டு இருக்கு. ஒரு 15-20 நிமிஷம் ஆகிடுது. பாட்டிக்கு கண் அசந்து கொடுத்து. ஒன்று வயசு. அப்போ கண்டக்டர் வந்து
டிக்கெட்னு கேட்டுன்னு வர்றார். பாட்டிகிட்டையும் வர, பாட்டிகிட்ட கேட்குறாரு, பாட்டி டிக்கெட் எடுங்கிறார். தன்னுடைய கையில் வச்சுருக்க அந்த மடிச்செஞ்சி அந்த இதை பைய பார்க்குறார். பர்ஸ் இல்லை அதில். பாட்டிக்கு தூக்கி வாரி போட்டு கொடுத்து கண்ணில் தாளதார ஜலார். ஐயோ பர்ஸு காணாமடுத்தேன். கண்டக்டர் திட்ட ஆரம்பிச்சா, ஏமா உண்மையிலே நீ பஸ் எடுத்தது சும்மா பஸ் ஏறி ஓஜியில் போல வந்து ஏமாத்திரியா வந்தியா கவர்மெண்ட் அப்படின்னு கண்டக்டர் திட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்போ பக்கத்தில் உள்ள ஒரு பெண்மணி 40-45 வயசு இருக்கும். அந்த பெண்மணி கையில் பார்த்தோன்னா அந்த பாட்டியோட பர்ஸ் இருக்குது. பாட்டியோட இதை பாருங்க, இந்த பர்ஸு இந்த அம்மாட்ட இருக்குது, என்னோட பர்ஸ் தான் இது அப்படிங்கிறார். அந்த அம்மனி சொல்கிறா, இல்லை இது ஏன் பர்ஸுங்கிற. 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்திடுத்தும். கண்டக்டர் ஒன்றே காந்தப்படுத்திட்டு 2 பேரையும் அந்த பக்கத்தில் உள்ள பெண்மணி எவ்வளோம்மா பணம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்கிறார். பாட்டிக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட தொகை, பாட்டிக்கும் தெரியும் அந்த தொகை இருக்குது அப்படின்னு. பாட்டி நினைக்கிறா, பாரு பர்ஸை திருநதோன்னு மட்டும் இல்லை, கரெக்டாக எண்ணி சொல்லியிருக்கா, எண்ணி வச்சிருக்கா, கரெக்டாக சொல்கிறா அப்படிங்கிறார் பாட்டி. சொல்லிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு பாட்டிக்கு ஞாபகம் வந்தது. உடனே கண்டக்டரை சொல்கிறார், கண்டக்டர் சார் என்ன தப்பாக நினைக்காதீங்க, அந்த பெண்மணியோட பர்ஸாகவே இருக்கட்டும், இது ஏன் பர்ஸுன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் அதே தொகை கரெக்டாக அந்த அம்மனையும் சொல்கிறார். அதில் இன்னொரு வஸ்து இருக்குது, அது என்னன்னு மட்டும் சொல்லுங்க. கரெக்டாக சொல்லிட்டு அந்த பர்ஸு அவங்களோடதுன்னு இருக்கட்டும், நான் கீழே அறிவிக்கிறேன் அப்படிங்கிற பாட்டி. அந்த பெண்மணி திருன்னு முழிக்க ஆரம்பித்தேன். என்னடா வஸ்து இருக்குது, நம்ம பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு. அந்த பெண்மணியினால் அது சொல்ல முடியல, கிரகிச்சு என்னன்னு சொல்ல முடியல. பாட்டி சொல்கிறா அந்த கண்டக்டர் சார் நீங்கள் அந்த பர்ஸை வாங்கி பாருங்க, அதில் அந்த குறிப்பிட்ட தொகை நான் சொன்ன தொகை மட்டும் இல்லாமல் 2 மறிக்கொழுந்து காம்பு இருக்கும் பாருங்கோ அப்படிங்கிற. அந்த பர்ஸை கண்டக்டர் வாங்கி பார்க்குறார். சாட்சாத் இந்த 2 மறிக்கொழுந்து அந்த இது இருந்தது, தண்டு சின்னதாக. ஆச்சரியப்பட்டு போச்சு. உடனே அந்த பெண்மணி வந்து அழ ஆரம்பிச்சிட்டார். நான் தப்பு பண்ணேன். பாட்டி பெரிய மனசு பண்ணி, பரவாயில்லம்மா இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி மன்னிச்சுட்டார். எதுக்கு சொல்ல வர்றது அப்படின்னா, என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதாவது இந்த மறிக்கொழுந்த அந்த பாட்டி அங்கேயே பழத்தட்டில் வச்சுட்டு போயிருக்கார். எங்கே? காஞ்சிபுரத்தில் மடத்தில். அப்போ பெரியவா தான் அதை எடுத்து வச்சுக்கோ, பின்னால் உபயோகப்படும் சொல்லியிருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒன்று நடக்க போகிறது அப்படிங்கிறது பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? என்ன ஒரு ஆச்சரியம் இல்லையா? அது பெரியவா வந்து முக்காலம் உணர்ந்த ஒரு முனிவர். முனிவருங்கிறத விட முக்காலம் உணர்ந்த தேவர். அவரை வந்து பரமேஸ்வரனே சொல்லலாம். பரமேஸ்வரன் தான் பெரியவா, பெரியவா தான் பரமேஸ்வரன். இதில் யாருக்கும் எந்த ஒரு ஐயப்படமே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அதாவது பின்னால் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத முன்கூட்டியே அறிஞ்சுண்டு அதற்கான ஒரு தக்க பதிலையும் கொடுத்து இன்னொரு ஆச்சரியத்தை நடத்தியிருக்கா தேல பெரியவா. அப்போ தான் அந்த பாட்டி தாரதாரியாக கண்ணீர் விட்டுருக்கு. இது ஆனந்த கண்ணீர். ஆகா, நம்ம தெரியாமல் இந்த மறிக்கொழுந்து காமை விட்டுட்டு வந்தோம், அந்த காமை நம்ம இப்போ எப்படி காப்பாற்றிருக்கு பார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த பாட்டி ஏற்கனவே பெரியவருடைய பக்தர். இப்போ அந்த பக்தியானது இன்னும் அதீதமாகிடுது. அதனால தான் சொல்ல வர, பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும். பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவர். புரியுறதா? நாளைக்கு, அதாவது அடுத்த வாரம் இன்னொரு அற்புதத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு நமது பிரத்யட்ச தெய்வம் குருவருளாலும் மற்றும் தைக்கிருத்தியான என்று முருகப்பெருமானின் அருளாலும் இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நம் ஆன்மீக அனைவரும் வளமோடு நலமோடு வாழ எல்லாம் வல்ல பிரத்யட்ச தெய்வம் காஞ்சி பூஜ்ய ஸ்ரீ மகாசுவாமிகளை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு அற்புதத்தில் சந்திக்கலாம். அதுவரை ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர், ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.